மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கேரள மாநிலம் கோழிக்கோடு மாவட்டம் வடகரா பகுதியில் கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் பேபி என்ற மூதாட்டியும் அவருடைய 9 வயது பேத்தி திரிஷ்ணாவும் தேசிய நெடுஞ்சாலையை கடக்க முயற்சி செய்துள்ளனர். அப்போது அந்த வழியாக பயங்கர வேகத்துடன் வந்த கார் ஒன்று அவர்கள் இருவர் மீது மோதிவிட்டு கண்ணுமைக்கும் நேரத்தில் அங்கிருந்து பறந்து சென்றது. இந்த கோர விபத்தில் மூதாட்டியும் பேத்தியும் பலத்த காயங்களுடன் இரத்த வெள்ளத்தில் சரிந்தனர். மூதாட்டி பேபி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அங்கு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். பேத்தி திரிஷ்ணாவுக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டதால் கோமா நிலைக்கு சென்று விட்டார். கோழிக்கோடு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள அச்சிறுமிக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அத்தோடு இந்த விபத்தை ஏற்படுத்திய கார் நிற்காமல் சென்ற சம்பவம் கேரள மாநிலத்தையே உலுக்கி போட்டது. இந்த விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட கார் குறித்த விவரங்களை கண்டறிய முடியாமல் போலீசார் திணறி வந்தனர். மனித உரிமை ஆணையமும் கேரளா உயர்நீதிமன்றமும் தாமாக முன்வந்து இந்த வழக்கில் விசாரணையை தொடங்கியது. இதனால் இந்த விபத்து சம்பவம் அனைத்து தரப்பினராலும் கவனிக்கப்பட்டு வந்தது. இதனிடையே போலீசார் மேற்கொண்ட தீவிர விசாரணைக்கு பிறகு விபத்தை ஏற்படுத்திய குற்றவாளி ஷஜில் என்பதும் விபத்தை ஏற்படுத்திவிட்டு அவர் வெளிநாடு தப்பிச் சென்றதும் தெரிய வந்தது. அதைத் தொடர்ந்து ஷஜீலை விசாரணை வளையத்திற்குள் கொண்டுவர போலீசார் எவ்வளவோ முயற்சித்தனர். ஆனால் உத்தரவுகளை மதிக்காத ஷஜில் விசாரணைக்கு ஆஜராகாமலேயே இருந்து வந்தார். இதனால் அவருக்கு எதிராக விமான நிலையங்களில் லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்திருந்தனர். இதனிடையே கடந்த 1 வருடத்திற்கு பின்பு துபாயிலிருந்து ஷஜில் கோவை விமான நிலையத்திற்கு வந்தார். அப்போது அவரை அடையாளம் பார்த்த குடியுரிமை பாதுகாப்பு அதிகாரிகள் ஷஜீலை பிடித்து கேரள போலீசாரிடம் ஒப்படைத்தனர். கொடூர கார் விபத்தில் 1 வருடத்திற்கு பிறகு குற்றவாளி கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.